அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு நாளை மறுமையில மீசான் தராசுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மீசான் தராசுல எந்த ஒரு விஷயம் மிகவும் கனமாக இருக்கும் என்பதாக உங்களுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸை சொல்லியிருக்காங்க, என்னன்னா மாமின் ஷைஇன் அஸ்கலஃபில் மீசான் மினல் ஹுஸ்னில் குல்க் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ஹதீஸுக்கான அர்த்தத்தை நம்ம பார்த்தோம்னா, நாளை மறுமை நாள்ல அந்த மீசானுடைய தராசுல எந்த விஷயம் கனமாக இருக்கும் என்றால், இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய நற்குணம் இருக்குல்ல, இந்த நற்குணம் தான் மிகவும் கனமாக இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க நம்மளுக்கு. இந்த நற்குணத்தை பத்தி நம்ம பார்த்தோம்னா, எத்துணை விஷயங்கள் சொன்னாலும் இந்த நற்குணத்துல எல்லா விஷயமும் கட்டுப்பட்டு தான் இருக்கும். உதாரணமா ஒரு சில விஷயத்த சொல்றேன். ஒரு மனிதன் இன்னொரு மனிதன்கிட்ட நல்ல முறையில பேசுனா அதுவும் நற்குணம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய மனதை துன்படுத்தாமல் இருந்தால் அதுவும் நற்குணம் தான். ஏன்னு சொன்னா, உதாரணமா ஒருத்தன் ஒரு விஷயத்த செய்யறான், அவனுக்கு அந்த விஷயத்த பிடிச்சி செய்யறான். இன்னொருத்தன் அவனை பார்த்து ஏதாச்சும் எதுக்கு இந்த விஷயத்தான் நீ செஞ்சிட்டு இருக்கன்னு சொல்லி கொஞ்சம் கேலி கிண்டலா பேசினா இது அவனுடைய மனசை துன்படுத்தும். நற்குணத்துல இந்த விஷயம் கட்டுப்படாது என்பதா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயம் நற்குணத்திலையும் இருக்குது. அந்த நற்குணத்தை உடைக்கக்கூடிய விஷயத்திலையும் நம்ம அதிகமான விஷயத்த செய்யறோம். ஆக வரக்கூடிய காலத்தில் இந்த நற்குணத்தை சரிவரையாக செய்து நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முறையில் அமல்கள் செய்து நாளை மறுமையில் சோனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்லோர் ரஹ்மான் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.